welcome to DD's Biology. Now we are going to see about Kingdom Monera. Kingdom Monera அப்படினாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா பாக்டீரியம் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் இருக்கக்கூடிய ஒரு கிங்டம் தான் கிங்டம் மொனீரா. ஸோ பாக்டீரியா இருக்கக்கூடிய ஆர்கானிசம் இருக்கக்கூடிய கிங்டம் தான் மொனீரா. ஸோ பாக்டீரியா அப்படின்றது சிங்குலர் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்மில் பாக்டீரியா எப்படி சொல்லுவாங்கன்னா பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். அந்த பாக்டீரியா எப்படியெல்லாம் இருக்குது, எந்த ஷேப்பில் இருக்குது, அதுக்கு ஃப்ளஜெல்லாம் இருக்கா இல்லையா, அது மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் யூனிசெல்லுலார் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் இது சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். ஸோ இட்ஸ் அ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். சிங்கிள் செல்ட் மட்டும்தான் இருக்கும். சிங்கிள் செல் மட்டும் இருக்கிறதுனால யூனிசெல்லுலார். ப்ரோகேரியாட்டிக் தெரியும், ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும், டிஎன்ஏ நேக்கடாகவே இருக்கும், நியூக்ளியாய்டு ஸ்ட்ரக்சர். இதே யூகேரியட்டில் போனோம்னா நியூக்ளியர் மெம்பரேன் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது அட்வான்ஸ்டாக இருக்காது. ஸோ இட்ஸ் அ ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு கிங்டம். நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக். மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இது 0.5 μm to 3.5 μm இன் சைஸ். வாட் இஸ் μm அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோமீட்டர். ஸோ அந்த மைக்ரோமீட்டரை நம்ம வந்து நேக்கட் ஐயால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் மூலம் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேபிட்டட். அது எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் இல்லாட்டி ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வாழும். சரி, ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல வாழக்கூடிய ஆர்கானிசம் பேர் ஏரோபிக் பாக்டீரியாவும், ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வாழக்கூடியது ஆனரோபிக் பாக்டீரியா. ஸோ ஏரோபிக் அண்ட் ஏரோபிக். ஸோ ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜனை யூஸ் பண்ணி சர்வைவ் ஆகும். ஏரோபிக்னா ஆக்சிஜன் இருக்காது. ஸோ இந்த ஏரோபிக் பாக்டீரியா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம ஆனரோபிக் கண்டிஷன், அதாவது டீப் சீலையோ இல்லாட்டி எர்த்துக்கு நல்லா மண்ணுக்கு அடியில் ஆக்சிஜன் போயிட்டே இருக்குன்னா ஆக்சிஜன் இருக்கா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜில் ஆக்சிஜன் பாக்டீரியா கொண்டு போய் வச்சோன்னா அது சர்வைவ் ஆகும்னு ஆகாது. அதே மாதிரி ஆனரோபிக் பாக்டீரியாவை ஏரோபிக் கண்டிஷனில் வச்சோன்னா அதுவும் சர்வைவ் ஆகும். ஸோ அந்த எல்லா ஆக்சிஜன் இருக்க எல்லா இடத்துலையும் பாக்டீரியா இருக்கும், ஆக்சிஜன் இல்லாத இடத்துலையும் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதோட ஹேபிட்டட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் எ கேப்சியூல் லேயர். ஃபர்ஸ்ட் கேப்சியூல் லேயர். கேப்சியூல் லேயர் என்ன இருக்குன்னா பிலி. ஸோ இதெல்லாம் பிலி. ஸோ இதெல்லாம் பிலி அப்படின்னு சொல்லுவாங்க. பிலி ஆர் ஃபிம்ப்ரியே. இது வந்து ஷார்ட் அப்பண்டேஜஸ் கேப்சூல் லேயர்ல இருக்கும். அடுத்தது என்னன்னா செல்வால். ஸோ இதுதான் செல்வால். செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகன் லேயர். பெப்டிடோகிளைகன் லேயரான ஆனது தான் இந்த செல்வால். பெப்டிடோகிளைகன் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சுகர் ப்ளஸ் அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் பெப்டிடோகிளைகன். சுகர் ப்ளஸ் அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் பெப்டிடோகிளைகன். சுகர் என்னன்னா பாலிசாக்கரைட்ஸ். அமினோ ஆசிட் நம்ம முன்னாடியே பார்த்தோம், நேம் அண்ட் நேக் தான் அமினோ ஆசிட்ஸ். நேம் அப்படின்னா என் அசிட்டல் முராமிக் ஆசிட், நேக்னா என் அசிட்டல் குளுக்கோசமைன். அது ரெண்டும் ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் இருக்கும். நேம்னா நேக், நேம் நேக். அது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பாலிசாக்கரைட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சுகர் அண்ட் அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் பெப்டிடோகிளைகன். ஸோ இந்த பெப்டிடோகிளைகனால் மேடப் ஆனது தான் செல்வால். அடுத்தது என்னன்னா பிளாஸ்மா மெம்பரைன். இந்த பிளாஸ்மா மெம்பரைன் இதெல்லாம் மேடப் ஆஃப் என்ன பாஸ்போலிபிட் லேயர். ஸோ பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் மேடப் ஆஃப் பாஸ்போலிபிட் லேயர். நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம். இந்த பிளாஸ்மா மெம்பரைன்குள்ளே இருக்கிறது தான் க்ளோரைடட் நேச்சராக இருக்கும், அதான் சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் என்ன இருக்கும்னா இந்த குரோமோசோமல் டிஎன்ஏ, பிளாஸ்மிட், ரிபோசோம்ஸ் இதெல்லாம் இந்த சைட்டோபிளாசம்ல தான் இருக்கும். ஸோ குரோமோசோமல் டிஎன்ஏ போன தடவை பார்த்தோம் இட்ஸ் அ பிரிமிட்டிவ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் குரோமோசோமல் டிஎன்ஏவாக இருக்கும். நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அதுதான் நியூக்ளியாய்டு. நெக்ஸ்ட் இதில் ரிபோசோம் இருக்குது. இது பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் அப்படின்னா இட்ஸ் அ சர்க்குலர் டபுள் ஸ்ட்ராண்டட், ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்குது, டபுள் ஸ்ட்ராண்டட் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஒரு குரோமோசோம் தான். எக்ஸ்ட்ரா குரோமோசோம் வந்து பிளாஸ்மிட். இதெல்லாம் நிறைய வெக்டாருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ பிளாஸ்மிட் குரோமோசோமல் டிஎன்ஏ ரிபோசோம் இருக்கக்கூடியதான் இந்த பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர். ஸோ செல் ஸ்ட்ரக்சரில் கேப்சியூல், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம்ல இந்த கண்டென்ட்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஆர்கனல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஆர்கனல்ஸுமே கிடையாது.
ஆர்கனல்ஸ்னா என்ன? மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கக்கூடியது ஆர்கனல்ஸ், லைக் கோல்கி காம்ப்ளெக்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், அது மாதிரிலாம் இருக்கக்கூடியது தான் ஆர்கனல்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. 70 இயர்ஸ் ரிபோசோம் மட்டும்தான் இருக்குது. ஸோ 70 இயர்ஸ் அப்படின்றீங்கன்னா அப்புறம் இவ்வளோ பெருசுக்கு ரிபோசோம் இருக்குமானா இருக்காது. ஸோ ரிபோசோமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, எஸ் அப்படின்னாலே சப் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்மாலர் சப் யூனிட்ஸ், லார்ஜர் சப் யூனிட்ஸ், 2 சப் யூனிட்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஸ்மாலர் சப் யூனிட்ஸ் இல்லை என்னன்னா 20 இயர்ஸ் இல்லாட்டி 30 இயர்ஸ் சப் யூனிட்ஸ் ஆகும். லார்ஜர் சப் யூனிட்ஸ் 40 இயர்ஸ் ஆர் 50 இயர்ஸ் சப் யூனிட்ஸாக சேர்ந்தது தான் 70 இயர்ஸ் ரிபோசோம். ஸோ ஸ்மாலர் சப் யூனிட்ஸ், லார்ஜர் சப் யூனிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ரிபோசோம், 70 இயர்ஸ் ரிபோசோம். ஸோ இந்த ரிபோசோம் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ ரிபோசோட ஃபங்க்ஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். சரி, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஷேப்பு, பாக்டீரியாவோட ஷேப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாக்டீரியாவோட ஷேப் 4 பிரிச்சிருக்காங்க. ராட், ரவுண்ட், கமா, ஸ்பைரல், 4 தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ ராட் ஷேப்டு பாக்டீரியா அப்படின்னா பெசில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்டு ஷேப் அப்படின்னா காக்கஸ், காக்கி, கமானா விப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைரல், ஸ்பைரிகீட்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது பேசிலி, ராட் ஷேப்னா இப்படி இருக்கும் பேசிலி, ரவுண்ட், விப்ரியோ அப்படின்னா கமா ஷேப்பில் இருக்கும். ஸோ விப்ரியோ, ஸ்பைரல்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த 4 வகையான ஷேப்பில் இந்த பாக்டீரியா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இந்த இது ஒரு செல்னா சிங்கிள் செல் மட்டும் தான். இப்போ காலனிஸாக ஃபார்ம் பண்ணால் அது எப்படி ஃபார்ம் பண்ண அப்படின்னா இந்த கேப்சூல் லேயர்னு சொன்னோம்ல, அந்த கேப்சூல் லேயர் இன்னொரு கேப்சூல் லேயரோட அட்டாச் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஃபார்ம் ஆகிடும், இந்த 2 செல்லும் அட்டாச் ஆகி ஒரு டிப்ளோ, ஒரு செல்லு மட்டும் இருந்துச்சுன்னா அது மோனோ, அதே 2 செல் இருந்துச்சுன்னா டிப்ளோ, ஸ்டெப்டோ, ஸ்டெஃபைலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோனோனா ஒரு செல்லு மட்டும் இருந்துச்சுன்னா அது மோனோகாக்கஸ் அது மோனோபேசிலி அப்படின்வாங்க. டிப்ளோனா 2 செல் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதுவும் அட்டாச் ஆகிருக்கிறதா டிப்ளோகாக்கஸ். ஸ்டெப்டோ அப்படின்னா செயினாக இருக்கும், செயின் இது மாதிரி செயினாக அட்டாச் ஆகிருக்கும். ஸ்டெஃபைலா அப்படின்னா கிளஸ்டராக இருக்கும். இந்த ஒரு செல் மட்டும் இல்லாமல் நிறைய செல் கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் ஸ்டெஃபைலோகாக்கஸ், ஸ்டெஃபைலோபேசிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லோகோமோஷன். லோகோமோஷன்னா என்ன, ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது பேர் தான் லோகோமோஷன். ஸோ அது எது மூலமாக பண்ணுதுன்னா ஃப்ளஜெல்லா. இப்போ இதுதான் இந்த பாக்டீரியானா இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு வேவி லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ளஜெல்லா. இந்த ஃப்ளஜெல்லா மூலமாக தான் இது ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அந்த ஃப்ளஜெல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி 2ஆக பிரிச்சிருக்காங்க, ட்ரைக்கஸ், ஏட்ரைக்கஸ் அப்படின்னு. ட்ரைக்கஸ் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா. ஃப்ளஜெல்லா இருந்தால் ட்ரைக்கஸும், ஃப்ளஜெல்லா இல்லைன்னா ஆப்சன்ஸ். ஃப்ளஜெல்லா இல்லைன்னா அது ஏட்ரைக்கஸ்ன்னுவாங்க. ஸோ ஃப்ளஜெல்லா இல்லைன்னா அது எப்படி இருக்குன்னா சிம்பிள் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் ஃப்ளஜெல்லா இல்லாமல். அதே ட்ரைக்கஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே நிறைய டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு மோனோட்ரைக்கஸ், அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ஆம்ஃபிட்ரைக்கஸ், செஃபலோட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ். ஸோ மோனோட்ரைக்கஸ்னால் இது நேம்லேயே இருக்குது மோனோ, அப்போ சிங்கிள் ஃப்ளஜெல்லா மட்டும் இருந்தால் அது மோனோட்ரைக்கஸ். ஆம்ஃபி அப்படின்னாலே போத் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த ஆர்கனிசம்னா இது 2 சைட்லேயுமே ஃப்ளஜெல்லா இருக்கும். ஸோ ஆம்ஃபிட்ரைக்கஸ். செஃபலோ அப்படின்னா கிளஸ்டராக இருக்கும். ஸோ இது பாக்டீரியா செல்னா ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கிளஸ்டராக இருக்கும் ஃப்ளஜெல்லா. ஸோ செஃபலோட்ரைக்கஸ். ஸோ லோஃபோ அப்படின்னா 2 சைட்லையுமே கிளஸ்டராக இருக்கக்கூடியதான் லோஃபோட்ரைக்கஸ். ஸோ இந்த ஒரு சைடில் சிங்கிளாக இருக்கும், இன்னொரு சைடில் 2 சைட்லேயுமே சிங்கிளாக இருக்கும், இல்லாட்டி ஒரு சைடில் டஃப்டாக இல்லாட்டி 2 சைட்லையுமே டஃப்டாக இருக்கும். ஸோ பெரிட்ரைக்கஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா பெரிட்ரைக்கஸ்னால் இதோ ஃப்ளஜெல்லா செல்னா இதோட எல்லா சைட்லேயுமே ஃப்ளஜெல்லா இருக்கக்கூடியதான் பெரிட்ரைக்கஸ். ஸோ ஃப்ளஜெல்லா பேஸ் பண்ணி 2ஆக பிரிச்சிருக்காங்க, ட்ரைக்கஸ், ஏட்ரைக்கஸ், மோனோட்ரைக்கஸ். ட்ரைக்கஸ்னால் ஃப்ளஜெல்லா இருக்கக்கூடியது ட்ரைக்கஸ். ஸோ மோனோட்ரைக்கஸ், ஆம்ஃபிட்ரைக்கஸ், செஃபலோட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ். ஸோ ஃப்ளஜெல்லா இருக்கிறத இந்த டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்கனிசம், இந்த பாக்டீரியல் ஆர்கனிசம் அதுனா தெரியும் ஒரு
பாக்டீரியா அதோட இன்னொரு ஜெனரேஷனை கொடுக்கறது தான் ரீப்ரொடக்ஷன். இதே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா பைனரி ஃபிஷன். ஸோ இது ஒரு செல். இந்த செல்லு ரெண்டாக டிவைட் ஆகி ரெண்டு இது ஃபார்ம் பண்ணுது, 2 பாக்டீரியா ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த செல் ரெண்டாக டிவைட் ஆகி இது ஒரு செல் இது ஒரு செல். ஸோ இது ரெண்டாக டிவைட் ஆகி இது ஒரு செல். ஸோ 2n இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் பைனரி ஃபிஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன்னா இப்போ கிட்ட நம்ம பிளாஸ்மிட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பிளாஸ்மிட் இருந்தால் அதை F+ செல்லும், பிளாஸ்மிட் இல்லைன்னா அது F- செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த F- செல் F+ செல்ஸ் ரெண்டும் கம்பைன் ஆகி இதில் இருக்க ஒரு பிளாஸ்மிட், 2 டபுள் ஸ்டாண்டர்ட் பிளாஸ்மிட், இதில் இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் அங்கே போய் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பண்ணி இப்போ இங்கேயும் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இந்த 2 சிங்கிள் ஸ்டாண்டர்டும் சேர்ந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னால அது இன்னொரு ஸ்டாண்டர்ட் அதுவே ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த பிரிட்ஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த பாக்டீரியா செல்லில் பிலி லைக் ஸ்ட்ரக்சர் நிறையா இருக்குது, ஷார்ட் அப்பண்டேஜஸ். அந்த பிலி இன்னொரு பாக்டீரியல் செல்லில் அட்டாச் ஆகி இந்த பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த பிரிட்ஜ் வழியாக இந்த ஒரு செல்லு, இந்த ஒரு ஸ்ட்ராண்டு மட்டும் அங்கிட்டு போய் சிங்கிள் ஸ்ட்ராண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகி டபுள் ஸ்ட்ராண்டாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த மாறிட்டு அட்டாச் இல்லாமல் இது ஒரு செல்லாகவும் இது ஒரு செல்லாகவும் செப்பரேட் ஆகிடும். இதுதான் கான்ஜுகேஷன். ஸோ ஏசெக்ஷுவலில் பைனரி ஃபிஷன் ஒரு எண்டோஸ்போர் அந்த மாதிரி ஃபார்மேஷன்லையும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கான்ஜுகேஷன் மெத்தட் பண்ணுது. நெக்ஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா அது எப்படி அதுக்கு எனர்ஜியை தேடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோட்ராஃப், ஹெட்டிரோட்ராஃப். ஆட்டோட்ராஃப்னால் தெரியும், த ஆர்கனிசம் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ஆட்டோட்ராஃப். இதை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப், இன்னொன்று கீமோ ஆட்டோட்ராஃப். ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப்னா சன்லைட்டு மூலமாக சன்லைட்டை ட்ராப் பண்ணி அது எனர்ஜி எடுத்துக்குது, அது ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப். கீமோ ஆட்டோட்ராஃப்னா பை கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக எனர்ஜி எடுத்துக்குது. ஸோ ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப்க்கு எக்ஸாம்பிள் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. கீமோ ஆட்டோட்ராஃப்க்கு எக்ஸாம்பிள் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா. நெக்ஸ்ட் ஹெட்டிரோட்ராஃப்னா தெரியும், ஆட்டோட்ராஃப்னா ஆர்கனிசம் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல். ஸோ ஹெட்டிரோட்ராஃப்னா அதுக்கு ஆப்போசிட், தே கேனாட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல். ஸோ இதை 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா பாராசிட்டிக், இன்னொன்று சிம்பயாட்டிக், இன்னொன்று சாப்ரோஃபைட்டிக். ஸோ பாராசிட்டிக் அப்படின்னா ஒரு ஆர்கனிசம் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாமல் அது எந்த ஆர்கனிசமை சார்ந்து வாழுதுன்னு பார்த்தோம்னா லிவிங் ஆர்கனிசமை சார்ந்து வாழுது. ஸோ லிவிங் ஆர்கனிசமை சார்ந்து வாழ்கிறதுக்கு பேர் தான் பாராசிட்டிக். நம்ம உடம்புக்குள்ளே நிறைய பாக்டீரியல் செல்ஸ் இருக்குது. அந்த பாக்டீரியல் செல்ஸை ஹார்ம்ஃபுல்லான்னு பார்த்தா ஹார்மாக இருக்காது, கண்டிப்பாக ஹார்ம்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே லிவிங் ஆர்கனிசமை சார்ந்து வாழ்கிறதுனால இட்ஸ் அ பாராசிட்டிக் ஆர்கனிசம். அடுத்த சிம்பயாட்டிக் அப்படின்னா மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். மியூச்சுவல் ரிலேஷனில் இருக்கும். இப்போ ஒரு ஆர்கனிசம், இந்த பாக்டீரியா எதை ஹோஸ்ட்டாக வச்சுருக்கோ அதுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், நம்ம அதுக்கும் அந்த ஆர்கனிசம்க்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ 2 பேர்த்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியதான் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சிம்பயாட்டிக் ஆர்கனிசம் அப்படின்னாங்க. ஸோ ரைசோபியம் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம், ரூட் நாடியூல்ஸில் இருக்குது. நாடியூல்ஸில் இருக்குது, அது என்ன பண்ணால் பிளான்ட்டுக்கு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது, அது ஷெல்டராக இருக்குது, ஃபுட்டையும் எடுத்துக்குது. ஸோ ரைசோபியம் இதுக்கு எக்ஸாம்பிள். சாப்ரோஃபைட்டிக், ஸோ இது லிவிங் ஆர்கனிசமை டிபெண்ட் பண்ணி இருக்கு. சாப்ரோஃபைட்டிக் பார்த்தோன்னா டெட் ஆர்கனிசமை டிபெண்ட் பண்ணி இருக்கு. டெட் ஆர்கானிக் மேட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதா சாப்ரோஃபைட்டிக் பாக்டீரியா. ஸோ ஹெட்டிரோட்ராஃபை 3ஆக பிரிச்சுக்காங்க, பாராசிட்டிக், சிம்பயாட்டிக், சாப்ரோஃபைட்டிக், ஆட்டோட்ராஃபில் ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப், கீமோ ஆட்டோட்ராஃப். ஸோ இதுதான் இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிங்டம் மொனீரா. ஸோ இதை 2ஆக பிரிச்சிருக்காங்க, கிங்டம் மொனீராவையே 2ஆக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஆர்கி பாக்டீரியா, இன்னொன்று யூ பாக்டீரியா. ஆர்கி அப்படின்னாலே ஏன்ஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ
ஏன்ஷியன்ட் பாக்டீரியா. யூ அப்படின்னா ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது 2 தான் பிரிச்சிருக்காங்க. இதோட கிளாஸிஃபிகேஷனில் என்னென்ன பாக்டீரியா இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் என்னென்னா உங்களுக்கு, இந்த பாக்டீரியா தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம் இந்த வேர்ல்டு தான் பாக்டீரியா. இதுலேயே இந்த பாக்டீரியா ஸ்பீஷஸில் இன்னும் ஒன்று ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசமாக இருக்கும். அது என்ன ஆர்கானிசம்ன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.